ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் ஒரு பெரிய சைஸ் ஊர்காஜ் அடியில் அடிச்சு வச்சிருக்கிற டைனோசர். அதை ஆராய்ச்சி பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழாக குதிக்கிற லெபார்டரி பீப்புள். பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனி. அந்த மருந்தை வச்சு மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு சில குட் பீப்புள். ஸோ இப்படி ஒரு பேசிக் டெம்ப்ளேட்டில் தான் படம் மூவ் ஆகுது. படத்தில் எனக்கு பிடிச்சது விஎஃப்எக்ஸ். பக்கத்தில் உட்காந்து இந்த பொண்ணு பாப்கார்ன் டப்பை பறக்க விடுற அளவுக்கு ஒரு சில டைனோசர் ஷாட்ஸ் நல்லா இருந்தது. டெக்னிக்கலி இது ஒரு பிரில்லியன் மூவி. இந்த படத்துக்கு போலாமா வேணாமான்னு என்ன கேட்டிங்கன்னா, கிட்ஸுக்கான என்டர்டைன்மெண்ட் இந்த படத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகலாம். தலைவி ஸ்கார்லட் ஜான்சனை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். பட் ஒரு டிஸ்க்ளைமர், இது கிட்ஸுக்கான மூவி அப்படின்றதுனால பெரியவங்களுக்கு இது ஒரு சுமார் மூவியாக தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் என்னோட கண்டென்ட் வீடியோஸ் இன்ஸ்டாவில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த டைனோசர்ஸ், அனகோண்டாஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வர ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, அவங்க ஆளுங்க கூட அது ரொமான்ஸ் பண்ணாமல் எப்போ பார்த்தாலும் மனுஷங்க கூடயே சுற்றிட்டு இருக்கு. அதை நினைக்கிறப்ப தான் இந்த குச்சி ஐஸ் வைக்கா பொருளை ஒளிஞ்சிட்டு யாரு கூட ஐஸ் பாய் விளையாடுறா, இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா.